வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல வட கதைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே ஸ்பெஷலானது. இந்த கதையை நீங்க முழுமையா ரசிக்கணும்னா மறக்காம ஹெட்போன் போட்டுக்கோங்க. அப்போதான் அந்த சூழலையும் உணர்வுகளையும் நீங்க அப்படியே ஃபீல் பண்ண முடியும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டிடுங்க. சரிவாங்க, இப்போ கதைக்குள்ள போகலாம். அந்த தெருவின் அமைதியே ஒரு தனி அழகு. அந்த சூழலில் வெள்ளை நிற காம்பவோ உன் சுவர்களுக்கு பின்னால் அடர்த்தியான செடிகளுக்கு நடுவே கம்பீரமாக நின்றிருந்தது அந்த வீடு. ஆனால் அந்த வீட்டை விடவும் அந்த வீட்டில் வசிக்கும் வனிதா ஆண்டிதான் அந்த தெருவின் தேவதே. அவருக்கு இன்னும் திருமணம்கவில்லை. வழக்கம்போல் காலை 8 மணி இருக்கும். வனிதா ஆண்டி தன் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்வதற்கு முன் கேட்டை பூட்டிக் கொண்டிருப்பார். எப்போதும் நேர்த்தியாக கட்டப்பட்ட காட்டன் புடவை கையில், ஒரு மெல்லிய ஸ்ட்ரா கொண்ட கைக்கடிகாரம் இடது கையில், லஞ்ச் பேக் என அவர் நடையில் ஒரு வங்கி மேலாளருக்கே உரிய நிதானமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். நான் என் வீட்டு பால்கனியில் நின்றபடி இதை பார்த்துக் கொண்டிருப்பேன். என்னை தாண்டி செல்லும்போது, என்ன தம்பி இன்னும் சாப்பிடவில்லையா என்று அவர் கேட்கும் அந்த விசாரணையில் ஒரு வசீகரமான அதிகாரம் இருக்கும். தேன் சுட்டும் மாம்பழங்கள். ஒரு நாள் அவர் வீட்டு பின்புறம் இருந்த மாமரம் இந்த வருடம் காய்த்து குலுங்கியது. கிளைகள் பாரம் தாங்காமல் கீழே சாய்ந்து கிடந்தன. அந்த மாம்பழங்கள் சாதாரணமானவை அல்ல. ஒவ்வொன்றும் கைக்கு அடங்காத அளவு, பாதி மஞ்சள் மற்றும் பாதி பச்சை நிறத்தில் தங்களுக்குள் தேனை ஒளித்து வைத்திருப்பதே போல தெரிந்தன. ஒரு மாலை நேரம் மனித ஆண்டி அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வந்துவிட்டார். தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். நான் மெதுவாக அவர் வீட்டு காம்பு உண்டு அருகே சென்றேன். காற்றில் மாம்பழத்தின் அந்த தித்திப்பான வாசனை என் மூக்கை துளைத்தது. என்ன தம்பி, மரத்தையே அப்படி பார்க்கிற அவர் குரல் கேட்டு நான் திடுக்கிட்டேன். இல்ல ஆண்டி, இந்த வருஷம் மாம்பழம் ரொம்ப பெருசா இருக்கு என்று இசை இழுத்தேன். அவர் சிரித்தார். அந்த சிரிப்பில் ஒரு பெண்ணின் குறும்பு இருந்தது. ஆசை வந்துருச்சா? ரொம்ப நாளா என்னோட மாம்பழங்களை சாப்பிடணும், உனக்கு ஆசை இருக்குன்னு தெரியும். உள்ளவர் யா என்று கேட்டார். முதல் சுவை. நான் உள்ளே சென்றேன். மரத்தடியில் நின்றபோது சூரிய வெளிச்சம் இலைகளுக்கு இடையே புகுந்து அவர் முகத்தில் கோலமிட்டது. அவர் ஒரு நீண்ட கோக்கி கம்பியை எடுத்து ஒரு குறிப்பிட்ட கிளையில் இருந்த பெரிய பழத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது நான் ஆண்டியை பார்த்தேன். அவர் சேலை மடியில் 2 மாம்பழங்கள் இருந்தன. நான் அவரிடம், ஆண்டி, அந்த சேலைக்குள் இருக்கும் அழகான மாம்பழங்களை ருசிக்கலாமா என்று கேட்டேன். ஆண்டி உடனே என்னை பார்த்தார். நீ எந்த மாம்பழங்களை கேட்கிறாய்? என் சேலை மடியில் இருப்பதையா? இது கிளி கொத்திய பழம். அது வேண்டாம், உனக்கு புதியதாக ஒரு மாம்பழத்தை தருகிறேன் என்று மென்மையாக சொன்னார். இந்தா, இதே சாப்பிட்டு பாரு என்று கையில் கொடுத்தார். பழத்தை நான் வாங்கும் பொழுது அவருடைய மென்மையான விரல்கள் என் கைகளில் லேசாக உரசின. ஒரு மின்சாரம் பாய்ந்த உணர்வு. அவர் கையை எடுக்கவில்லை. அவர் கண்கள் என் கண்களை நேராக பார்த்தன. அந்த பார்வையில் ஒரு தேடல் இருந்தது. என்ன கை நடுங்குது என்று மெல்லிய குரலில் கேட்டார். நான் அந்த பழத்தை கையில் வைத்திருந்தேன். அதன் தோல் கதகதப்பாக இருந்தது. சாப்பிடு, இங்கே சாப்பிடு, ஆனா மெதுவா, ஒவ்வொரு துளி ருசியையும் உணர்ந்து சாப்பிடணும். அவசரப்பட்டார், ருசி தெரியாது என்றார். அவர் சொன்னது மாம்பழத்தை பற்றி மட்டும்தானா? எனக்குள் ஒரு சந்தேகம். அவர் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். நான் மெதுவாக பழத்தை சுவைக்கத் தொடங்கினேன். அதன் சாறு உதட்டில் ஒட்டியது. இங்கு வா என்று சொல்லி தன் கட்டை விரலால் என் உதட்டின் ஓரத்தில் இருந்த சாற்றை துடைத்துவிட்டார். அந்த ஒரு நொடி காலம் உறைந்து போனது. காற்றில் மாம்பழ வாசனை அவர் உடம்பிலிருந்து வீசிய மெல்லிய பேர்ப்பியும் வாசனை என இரண்டும் கலந்து ஒரு போதையை உருவாக்கியது. இனிப்பாயிருக்கா என்று கேட்டார். ரொம்ப என்றேன். நான் பழத்தை பார்க்காமல் அவளை பார்த்தபடி அவர் கண்கள் சிரித்தன. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து கேளு என்று சொல்லிவிட்டு புன்னகையோடு வீட்டிற்குள் நடந்தார். சில விருப்பங்கள் சொல்லப்படாமலேயே புரிய வைக்கப்படுகின்றன என்பதை அன்று உணர்ந்தேன். மழையும் மாம்பழமும். அடுத்த நாள் மாலை வானம்
மேகமூட்டத்துடன் இருந்தது. வனிதாண்டியின் வீட்டு வாசலில் அதே மாம்பழ வாசனை, ஆனால் இன்று அதனுடன் மண் வாசனையும் கலந்திருந்தது. ஹால் கதவு திறந்திருந்தது. நான் மெதுவாக உள்ளே நுழைந்தேன். வீட்டின் உட்புறம் நேர்த்தியாக இருந்தது. சந்தன நிற சுவர்கள். ஒரு மூலையில் பழங்காலத்து ஊஞ்சல். வனிதா ஆண்டி சோபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தார். நான் வந்ததை உணர்ந்தும் அவர் தலையை நிமிர்த்தவில்லை. வா, கதவை சாத்திட்டு உள்ளே வா என்றார். அவர் குரலில் ஒரு காந்தம் இருந்தது. நான் தயங்கி கதவை சாத்திவிட்டு அருகில் சென்றேன். இன்று அவர் உடுத்தியிருந்த மெல்லிய நீல நிற புடவை அவரை இன்னும் அழகாக காட்டியது. நேத்து கொடுத்த மாம்பழம் தீர்ந்துடுச்சா என்று கேட்டபடி லேப்டாப்பை மூடிவிட்டு எழுந்தார். இல்லாண்டி, அந்த ருசி இன்னும் போகல அதான் என்று நான் இழுக்க அவர் என் அருகில் நெருங்கி வந்தார். பேங்க்ல லோன் கேக்கறவங்க கூட இவ்வளவு தயங்க மாட்டாங்க. உனக்கு என்ன வேணுமோ அதை தைரியமா கேட்கலாம்னு நேத்தே சொன்னேனே என்று கூறி ஏற்கனவே வெட்டி வைக்கப்பட்டிருந்த மாம்பழ துண்டுகளை காட்டினார். அவர் ஒரு துண்டை எடுத்து என் வாய்க்கு அருகே கொண்டு வந்தார். எந்தா இது? நேத்து சாப்பிட்டதை விட ஸ்பெஷல் என்றார். நான் வாங்காமல் அவர் ஊட்டிவிடுவதையே எதிர்பார்த்து நிற்க என் எண்ணத்தே புரிந்து கொண்டவர் போல மெல்லிய சிரிப்புடன் அந்த துண்டை என் வாயில் வைத்தார். அவர் விரல்கள் என் உதடுகளில் பட்டபோது உடலில் ஒரு மின்னல் வெட்டியது. எப்படி இருக்கு என்று மிக நெருக்கமாக வந்து கேட்டார். ரொம்ப இனிப்பாயிருக்கு ஆண்டி என்றேன் தழுதழுத்த குரலில். வாழ்க்கையில சில விஷயங்கள் அப்படித்தான். தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு அழகு, ஆனா அனுபவிக்கும்போதுதான் அதோட உண்மையான வீச்சு தெரியும் என்று சொல்லிக்கொண்டே என் சட்டையின் காலரை சரி செய்தார். வெளியே மழை தூரத் தொடங்கியது. ஜன்னல் வழியாக வந்த குளிர்ந்த காற்று அவர் கூந்தலை என் முகத்தில் வருடியது. அவர் கண்கள் இப்போது ஒரு வங்கி அதிகாரியின் கண்களாக இல்லை. அவை அன்பை தேடும் ஒரு பெண்ணின் கண்களாக இருந்தன. அவர் என் கையை பிடித்து ஊஞ்சலில் அமர வைத்தார். யாருமில்லாத இந்த வீட்டிலே இந்த மாம்பழ வாசனை எனக்கு துணையாயிருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த வாசனைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு என்று கூறி என் தோள் மீது சாய்கொண்டார். அந்த அறையில் கடிகாரத்தின் சத்தம் கூட ஒரு தாளமாக மாறியது. மாம்பழத்தின் இனிப்பும் மழையின் குளிர்ச்சியும் அவர் உடலின் கதகதப்பும் சேர்ந்து ஒரு அழகான கவிதையே அங்கே எழுதிக் கொண்டிருந்தன.